வணக்கம். அதிர்ஷ்டத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பலர் நம்ம வீடியோ எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம எப்படியாவது ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பை பெறணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறையில் சொல்லுங்கள் அப்படின்ட்டு எல்லாருமே கேட்குறாங்க. பலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு என்ன வேலை இருக்குது, அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தேடி அதை பெறுவதற்கான வழிமுறைகளை நிறைய பேர் தேடிக்கொண்டே இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் என்கிட்ட பேசும்போது அதுக்காண்டி ரொம்ப நாள் ஏங்கி கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கிறாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பட்ச விதியாக இருந்தால் கூட, ஒவ்வொரு மனிதனும் பார்த்திங்கன்னா அந்த அதிர்ஷ்ட வாய்ப்பு அப்படிங்கிறத ஈர்க்கக்கூடிய விஷயங்களை நிறையா செஞ்சுக்கணும். அது செஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருத்தர் பணத்தை கொடுத்து அதை பரிகாரம் பண்ணணும், இல்லை பூஜை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல வரல. அதுவும் தவறு அப்படின்னு நான் சொல்லலை. என்ன அப்படின்னா, அவங்களோட எண்ணங்களை அந்த மாதிரி முதல்ல உருவாக்கணும். அதாவது நமக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு வருவதற்கான ஒரு எண்ணம் அப்படிங்கிறது இருக்கணும். நமக்கெல்லாம் இதெல்லாம் உழுவாது, நமக்கெல்லாம் இந்த வாய்ப்பே கிடையாது, அந்த மாதிரி பேசக்கூடாது. பலர் ஒரு சிலர் தான் பார்த்திங்கன்னா அந்த எண்ணங்களோடே இருப்பாங்க. ஒரு சில காலகட்டத்திலேயே அந்த வாய்ப்பை பெற்று விடுவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, நம்ம உழைச்சிக்கிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உழைப்பு தவறு அப்படின்னு நான் சொல்லலை. உழைக்கணும். அதே நேரத்தில் நமக்கு தேவையான விஷயங்கள், நம்மளுடைய வாரிசுகளுக்கு தேவையான விஷயங்களை ஏதோ ஒன்று செய்கிறதுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு பெறணும் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெறும்போது தான் அதை நோக்கி செல்லும் போது தான் என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வரும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஜாதகத்தில் அமைப்பே இருந்தால் கூட அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அதை தவற விடுறதுக்குதான வாய்ப்பு தான் நிறையா இருக்கும். முதலில் உங்களோட எண்ணங்களை நீங்கள் அதிர்ஷ்டத்தை நோக்கி இருக்கிற மாதிரி அமைச்சிக்கிடுங்க. எந்நேரமும் அந்த சிந்தனையில் இருக்கும் போது கண்டிப்பாக அந்த அதிர்ஷ்ட வாய்ப்பு அப்படிங்கிறது வரும். அதன் பிறகு பார்க்கும்போது உங்களுடைய பூஜை முறைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற பாருங்கள். பூஜை முறைகள்னால் நீங்களே செய்யக்கூடிய பூஜை முறைகள்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா உங்களுடைய குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ இது எல்லாருமே நல்லா நீங்கள் கும்பிட்றீங்களா, ஒவ்வொரு அமாவாசைக்கும் கும்பிட்றீங்களா, ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் கும்பிட்றீங்களா, இல்லை உங்களுடைய தெய்வத்துக்கு ஏற்ற நாளில் அதை நீங்கள் செய்கிறீங்களா, தவற விடாமல் செய்கிறீங்களா அப்படின்னு பாருங்கள். ஒரு மாதம் மட்டும் நான் செஞ்சுட்டு அடுத்த மாதம் எனக்கு உழுவலை அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. தொடர்ச்சியாக அந்த விஷயங்களை செய்யுங்க. அப்படி செய்யும் போது தான் என்ன நடக்கும் அப்படின்னா, தொடர்ச்சியாக செய்யும் போது கண்டிப்பாக நீங்கள் வணங்குற உங்களுடைய குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ பிற தெய்வங்கள் எந்த தெய்வங்களாக இருந்தாலும் அந்த பூஜைக்கான பலனை ஒரு சில காலகட்டத்துக்கு பிறகு கண்டிப்பாக என்ன பண்ணும் அப்படின்னா கொடுக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கோயில் உங்களுக்கு சிறந்த கோயில்னு பாருங்கள். அதாவது ஒரு சிலருக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கோயில்கள் அப்படின்னு இருக்கும். அந்த கோயில்களுக்கு நீங்கள் அதிக தொடர்பை ஏற்படுத்துங்க. அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் உங்களோட யார் தொடர்பு பட்டால் நல்லா இருக்கும், அவங்க யோகத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஏன்னா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு யார் யோகமத்தை கொடுக்கக்கூடிய நண்பர்கள் வட்டம் இருக்கும், அவரை நீங்கள் சந்திக்கும் போது கண்டிப்பாக யோக பாக்கியம் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா உருவாகும். இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தால் மட்டும்தான் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். மற்றபடி நீங்கள் ஏதோ வருது நம்ம போவோம் அப்படின்னா, கோடியில் ஒருவருக்கு தான் பார்த்திங்கன்னா யதார்த்தமாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நடக்கும். மற்றவர்கள் எல்லாருமே நிறைய போராடி அதை பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதை நோக்கி நீங்கள் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது வரும். நன்றி.